யார் வீட்டுக்கு போகிறோம்? அத்தை அத்தை வீட்டுக்கு போகணுமா? ஐயோ ஏப்பா அம்மா சிட்டு லேசா நீ அத்தை வீட்டுக்கு போகணும். உங்கள் அத்தோட நாங்களே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி முடிஞ்சு நாங்கள் இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம். தீபாவளி முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. தீபாவளிக்கு முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு போனால் தான் ஒரு ஜாலியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி தீபாவளிக்கு முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு போகலான்னு கிளம்பியிருக்கோம். இது வந்து என்னோட தீபாவளி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகிறேன். நிலாவும் அதே மாதிரி அவங்க தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ் தான் போட்டு போகிறாங்க. வாங்க நம்ம போயிட்டு வரலாம். எங்கள் அண்ணியோட பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா நேற்று 16 போக முடியலை. அதனால் வந்து இன்றைக்கி அங்கே வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா வீட்டுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அங்கே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போகலாம். போயிட்டு 16 கும்பிட்டாங்க, போக முடியலை. இன்றைக்கி போய் அவங்கள பார்த்துட்டு அப்படியே அதுக்கப்புறம் தான் அம்மா வீட்டுக்கு போகலாம். அங்கே பெரிய வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துடலாம். ஓகே போகலாமா? தம்பி வேற அவங்க எல்லோரும் ரெடியாக கிளம்பியிருக்கோம். பைக்கில் ஏறி உட்காந்து போகிறதோட இருக்க. சார் வந்து பால்லாம் கொடுத்து மேக்கப் போட்டு ரெடியாக அவங்க வாத்தாட்ட இருக்காங்க. நீலா போமா போமா? சரி வாங்க போ, உட்காந்துக்க பைக்கில். அம்மா போய் தம்பி தீட்டாரு. இப்போ நாங்கள் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்து அம்மா அப்பாவும் பார்த்தீங்கன்னா 16க்கு வந்துருக்காங்க. இங்கே தான் இருக்காங்க, இந்த வீட்டுக்கு போகலை. பாப்பா பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. பாப்பா டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அந்த உடனே தம்பி தூங்கிட்டான். அதனால அவனை தொட்டியில் போட்டாச்சு. தம்பிக்கே அது தொட்டி கட்டிடும். இப்போ போனாலும் தொட்டி ரெடி ஆகிடும். அங்கே இருக்கா பாப்பா? அங்கே இருக்கா? சரி சரி. சத்தம் போடக்கூடாது, கேட்டுங்க. வரும்போது நிலா ஃபுல் மேக்கப்ல வந்துச்சு. ஆமாம், இப்போ வந்து மேக்கப்லாம் குறைஞ்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிடுச்சு. சரி அம்மா, என்ன வீட்டுக்கு கிளம்புறோம் இல்லையா? சேர்ந்து போனோமா? நேற்று தான் வர முடியல. நேற்று நெல்லி போட்டாங்க. 5 விரல் வாய்க்குள்ள போயிட்டு இப்போதான் பால் கொடுத்த உடனே கீழே போட்டுருக்கேன். இப்போ நாங்கள் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு பொம்பளை பிள்ளை தான், அதனால் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போது எங்கள் அம்மா அப்பாவை சேர்த்து கையோட அழைச்சிட்டு வந்தாச்சு. அந்த டீ போட்டு குடிச்சிட்ருக்கோம். மழை வர மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தாச்சு. கிளைமேட்டு சரியில்லைங்கிறனால. இன்னொன்று வந்து நான் வரும்போதே வந்து வண்டியிலே கேட்டுக்கிட்டே வந்தேன் எங்கிட்டு வாங்கன்னு. அதனால் நான் இன்றைக்கி போனாலும் போகாட்டினாலும் போகல. நான் இன்றைக்கி வந்து ஊருக்கு வரல, நாளைக்கு தான் வருவேன். இன்னைக்கு வந்து நான் இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் போயிட்டு வாருங்க. இருந்துட்டாங்க இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு ஒரு 2-3 மணி அவ்வளோ வாங்க அழைக்கிறது. சரிங்களா? என்ன இன்னைக்கு 2 மணிக்கு, நாளைக்கு 2 மணிக்கா? நாளைக்கு 2 மணிக்கு வாங்க, இல்லாட்டா நாளைக்கு 2 மணிக்கு வாங்க. வந்துட்டேன், மனசு வர மாட்டேது. யாரு என்னது என் புடவை எங்க பிடிச்சுக்கிட்டு இழுக்கிறாரு ராசா. ராசா இல்ல, அவங்க ஐயாவை பிடிச்சிட்டாங்க. இனிமே வந்து நம்மள தொல்லையே பண்ண மாட்டாங்க. இனிமே எங்க அப்பா பின்னாடியே தான் ஐயா ஐயா ஐயான்னு பின்னாடி கொள்ளைய பூரா சுத்தி சுத்தி வரும். கொஞ்ச நேரம் போய் பார்த்து வரலாம். போயிட்டு கடைக்கு போறப்போ பார்த்து என்ன பண்ணுறேன், பார்த்து வரேன். கொள்ளையில போய் அப்பா வீடியோ எடுக்குது. ஆமாம் பிரியா, வீடியோ எடுக்குது பிரியா. அவளை கண்டுக்கிட்டு அவளை என்ன பண்ணுற? ஐயா வீடு எடுக்கிற ஐயாவை. சூப்பரு ஐயா, வீடு எடுக்கிறியடா. வீடு எடு பார்ப்போம். வீடு எடு. மரம் சாஞ்சு போயிட்டாங்கிட்டு. ஓ, வெட்டிங்க எடுத்து போகிறீங்களா கலையெல்லாம்? சரி 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 சரி. அம்மளே வீடு எடுக்கிறியா ஐயாவை? சரி சரி சரி. ஐயா தூங்குஞ்சு வரமா அது? வெட்டுங்க வெட்டுங்க வெட்டுங்க.